சகாயம் பண்ணுவது எப்படி பரிசுத்த ஆவியின் ஒரு அழைப்போ, அதுபோல ஐஸ்வர்யவானாய் மாறுவதும் ஒரு அழைப்பு, ஒரு அபிஷேகம். எப்படி சுகமாக்குவதற்கு ஒரு வரம் இருக்கோ, அதுபோல பணமாக்குவதும் ஒரு வரம் தான். Success is not in your business or is not in your ministry. Success is in you, is within yourself. இப்போ நான் சொல்றேன், உங்க ஊழியத்தினுடைய சக்சஸ் உங்க ஊழியத்தில் இல்லை, ஊழியர்கிட்ட இருக்கு. நீங்க சக்சஸா இருந்தீங்கன்னா உங்க மினிஸ்ட்ரி சக்சஸா இருக்கும். நமக்கு என்ன பிரச்சனைனா, சில கிஃப்டை நம்ம அறியாமலே இருக்கிறோம். அதனால தான் சபையில வெல்த் இல்லை. ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும். குட் குட்ன்ற நான் ஜெபம் பண்றவங்க வேண்டான்னு சொல்ல, நான் எழும்பட்டும். அதே மாதிரி நல்ல சம்பாதிக்கிற ஆட்களும் எழும்பட்டும். செல்வம் வருவதும் ஒரு வரமே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதும் ஒரு அபிஷேகமே. இந்த உலகத்தை, உங்களுடைய சபை, உங்கள் பகுதியை இம்பாக்ட் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும், செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். சார், சுவிசேஷன்றது முதல்ல ஒரு மனுஷனை வாழ வைக்கும், அதுக்கப்புறம் அவனை ஆள வைக்கும். என்னைக்கும் ஒரு தலைவன் இல்லாம, ஒரு மென்டார்ஸ் இல்லாம நான் வெற்றி பெற்றேன் செழித்தேன்னு ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது. ப்ராஸ்பரிட்டினா என்ன? பணம் என்ன ப்ராஸ்பரிட்டி? சார், நீங்க தான் அதை கேவலமா பேசுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இதுக்காகவே நான் சில பேர் அபிஷேகம் பண்றேன்றார். சார், பிரசங்கம் பண்றதுக்கு மட்டும் அபிஷேகம் உதவி செய்யாது. அபிஷேகம் ஒருத்தனை பணக்காரன் ஆக்குறதுக்கு, தொழில முதலீடு பண்ணுவதற்கு அபிஷேகம் உதவி செய்கிறது. ஒருத்தன் பணக்காரன் ஆகுறானா, இட்ஸ் a covenant wealthன்ற. சார், ஊழியக்காரன்னா ஊர்லேயே அவன் தான் ஏதோ பிஞ்சு போன செருப்பு போட்டு போகணுன்றதெல்லாம் யார் உண்டாக்குனானே தெரியல. You are the king, you are the royal priest. காசு கொடுத்தா எல்லாரும் நல்லாயிருவாங்கன்னா நான் எல்லாருக்கும் காசு கொடுத்துருவேன், அப்படி கிடையாது. சில சரியான அபிஷேகமும் சத்தியமும் கொடுத்தா அது உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டேஷன் உங்க மேல வந்திருக்குது. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். ஆமென். இனி ஏந்த மாட்டீங்க, இனி இறைப்பீங்க.